வணக்கம் அனைவருக்கும், வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கு நீச கிரகங்கள், நீச பங்கம் எப்படி அடையிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க இருக்கிறோம். சரி, முதல்ல நீச கிரகம்னா என்ன அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஜோதிடம் ஓரளவு ஐடியா இருக்கிறவங்களுக்கு நீச கிரகம்னா என்னன்னு தெரியும். தெரியாதவங்களுக்காக இந்த விஷயம். இப்போ ஒவ்வொரு கிரகமும், இப்போ 9 கிரகங்கள் இருக்கு. 9 கிரகங்களும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறப்போ அது ஒரு தன்மையை பெறுது. ஆட்சி, உச்சம், அதே போல பகை, நட்பு, நீசம், இந்த தன்மையை பெறுது. இப்போ இதை எப்படி சொல்லலாம்னா, இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறப்ப நம்ம கம்ஃபர்ட்டாக இருப்போம் இல்லையா? நமக்கு பிடிக்காதவங்க வீட்டில் போய் இருக்கிறப்ப நம்ம வீக்காக இருப்போம். அந்த பொசிஷனை தான் நீசம்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். சரி, இப்போ இந்த நீசமாக இருக்கிற கிரகம் நீச பங்கம் அடையிறதுக்கான விதிமுறைகள் என்னன்னு சொல்லி பார்க்க இருக்கிறோம். ஏன் பார்க்குறோம்னா, இப்போ ஜோதிடம் ஓரளவு தெரிஞ்சவங்க கொஞ்சம் கவலைப்படுவாங்க. எதுக்குன்னா, நீசமாக இருக்கிற கிரகம் தசை நடத்தினா என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு வரும். ஸோ அதை போக்குறதுக்காக தான் ஜோதிடத்தில் ஒரு விதின்னு ஒன்று இருந்தால் விதிமுறைகள் நிறைய இருக்கும், விதி விலக்குகள் நிறைய இருக்கும். அது என்னங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். முதலாவதாக ஒரு கிரகம், உதாரணத்துக்கு செவ்வாயை எடுத்துப்போம். மேஷ லக்னத்தில் செவ்வாய் அவங்க ஆட்சியாக இருப்பாங்க. அதே செவ்வாய் கடகத்துக்கு போகிறப்போ செவ்வாய் நீசமாகறாங்க. அந்த நீசம் அடைந்த செவ்வாய் நவாம்சத்திலையும் அதே கடகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா வர்க்கோத்தமம் அப்படிங்கிற தன்மையை பெறுறாங்க. அப்போ அந்த செவ்வாய் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகுறாங்க. சரிங்களா? அப்போ அது நீசபங்கம் அப்படிங்கிற அமைப்புக்கு போயிடுறாங்க. அடுத்தபடியாக அந்த நீசன் நின்ற வீட்டின் அதிபதி, அதே செவ்வாய் எடுத்துக்கலாம். அவங்க கடக வீட்டில் அவங்க இருக்கிறாங்க, அதில் நீசமாக இருக்கிறாங்க செவ்வாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த நீசன் நின்ற வீட்டின் அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரன். அந்த சந்திர பகவான் பரிவர்த்தனை, ஏதோ ஒரு விதத்தில் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறாங்கன்னாலும் இந்த செவ்வாய்க்கு நீசபங்கம் அப்படிங்கிற அமைப்பு கிடைச்சிரும். சரிங்களா? அடுத்தபடியாக மூணாவது விதி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த நீச கிரகமே பரிவர்த்தனையில் இருக்கிறது, அந்த நீசமடைந்த கிரகமே பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறதும் இந்த நீசபங்கம் அப்படிங்கிற அமைப்பை கொடுத்துடும். சரி, நீசன் நின்ற வீட்டோடைய அதிபதி ஆட்சி இல்லாட்டினா உச்சம் பெற்றால் அதுவும் நீசபங்கம் ஆகும். இப்போ இதுக்கு உதாரணம் என்னன்னா, இப்போ அதே செவ்வாய் கடகத்தில் இருக்கிறாங்க. அந்த வீட்டோட அதிபதி யாரு? சந்திரன். அந்த சந்திரன் எய்தர் அவர் ரிஷபத்தில் இருக்கிறாங்க, இல்லை அதே கடகத்திலே இருக்கிறாங்க, கூடவே செவ்வாய் கூடவே அந்த சந்திரன் இருக்கிறாங்கன்னாலும் அதுவும் நீசபங்கம் ஆயிடும். சரிங்களா? அந்த நீசன் வீடு கொடுத்தவன் அதே இடத்துல இருக்கிறதும் கூட ஒரு நீசபங்க அமைப்பு. இது 4வது விதி. சரிங்களா? இதெல்லாமே விதிகள், அதாவது விதி விலக்குகள் அப்படிங்கிற அமைப்பில் வரும். இப்போ ஒரு விதி இருந்தால் ஒரு விதி விலக்கு இருக்கும். நீசமாக இருக்குதுன்னு கவலைப்பட வேண்டாம். இப்படி இத்தனை விதமான நீசபங்க அமைப்பு இருக்கு. ஏதோ ஒரு